குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருந்தது. அந்த நாய்க்குட்டியால தெருவுல எப்போதுமே பிரச்சனை தான். ஏன்னா அது தபால்காரரை பார்த்தா குறைக்கும், அணில பார்த்தா துரத்தும், யாருடைய வீட்டுக்காவது போய் திருடி உணவை சாப்பிடும். அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்குமே இந்த நாய்க்குட்டினா பிடிக்காது. ஒரு நாள் நாய்க்குட்டி பூங்காவுல விளையாடிட்டு இருந்தது. அப்ப ஒரு மரக்கட்டைய பாத்துச்சு. இத உருட்டி விளையாடலாம் அப்படின்னு அதை தள்ளி பாத்துச்சு. ஆனா அதனால முடியல. அது ரொம்ப கடினமான மரக்கட்டையா இருந்தது. நாய்க்குட்டி விடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தது. அப்பவும் அதை அசைக்கவே முடியல. அப்ப அங்க வந்த ஒரு புத்திசாலியான நாய் சொல்லிச்சு, நாய்க்குட்டியே, உன்னுடைய கெட்ட பழக்கத்தால உனக்கு கெட்ட பெயர் கிடைக்குது. உன்னுடைய பழக்கத்தை இப்பவே மாத்திக்கோ, இல்லனா நீ பெருசான பிறகு இந்த மரக்கட்டைய போல உன்னுடைய கெட்ட பழக்கத்தையும் அசைக்க முடியாது, அதாவது மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட நாய்க்குட்டி அத மாத்திக்க முயற்சி பண்ணிச்சு. பிறகு தபால்காரரை பார்த்தா குறைக்காது, அணில துரத்தாது, சாப்பாட்டை திருடாது. அந்த நாய்க்குட்டி இப்ப நல்ல பழக்கத்தை கொண்ட நாய்க்குட்டியா மாறிடுச்சு. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த நாய்க்குட்டி ஒரு செல்லக்குட்டி நாய்க்குட்டியா மாறிடுச்சு. பிறகு நாய்க்குட்டி ரொம்ப சந்தோஷமான நாய்க்குட்டியா இருந்தது. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சின்ன குழந்தைகளான நீங்க எப்போதுமே நல்ல பழக்கங்களை செய்யறத வழக்கமா வச்சுக்கணும். தவறான பழக்கங்களை உடனே விட்டுடணும். சரியா? அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.